ரொம்ப நாள் கழிச்சு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் சைலண்ட்டாகவும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இது எல்லாமே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த மாதிரி நானும் பார்த்தேன். நான் போன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய் கைஸ். நீங்கள் இந்த வீடியோவில் ரொம்பவே காமிங்காகவும் ரொம்பவே ஒரு சூதிங்கான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. நான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்தேன் நீங்கள் பார்க்க வேணாமா? ஸோ வாங்க இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே போவோம். ஓகே, ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு வந்திருந்தேன். இது வந்து ஒரு சர்ச் அண்ட் இங்கே ஒரு பார்க்கும் இருந்துச்சு. இது பக்கத்தில் ரொம்ப சுற்றி பார்க்கக்கூடிய சூப்பரான விஷயங்கள் இருந்துச்சு. இது வந்து என்னோடய யூரோப் அட்வென்ச்சர் வீடியோஸ். நான் யூரோப்பில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா இப்போ வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இடத்துக்கு நான் போன உடனே ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படியாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி சும்மா நான் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் மேஜராக இதில் வீடியோ எடுக்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அங்கே வந்து அந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு 2-3 கிளிப்பிங்லாம் தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து நடந்து தான் வந்தோம். ஸோ நாங்கள் நடந்து வந்த வழியே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இங்கே கிளைமேட் வந்து இப்போ சம்மர்லேருந்து அந்த ஆட்டம் கரண்ட் ட்ரான்சிஷனில் இருக்குது. ஐ மீன் லைக் ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் ஒரு ஈக்குவலான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, பேலன்ஸ்டாக. வெயிலும் இருந்துச்சு, குளிரும் இருந்துச்சு, மழையும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி நடந்து போனப்போ இந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் நாங்கள் நடந்து போனோம். நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க 2 சைடும் ஃபுல் க்ரீனாக இருக்குது. சீரியஸாக நாங்கள் அங்கே வாக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி நடக்கும்போது எங்களுக்கு 3வது வாட்டி ஜாலியாகிடுச்சு அங்கே நடக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே ஒரு இந்த பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சைலன்ஸை நீங்கள் அங்கே தான் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சைலன்ஸ். அங்கே ஒரு பேர்டு கூட கத்துற சவுண்டு கேட்கல, ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. லைக் எதிர்க்க ஒருத்தர் நடந்து வந்தால் கூட அந்த சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபாரஸ்ட்டை தாண்டி தாங்க நடந்து வந்தோம். ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்த பாருங்களேன், இதுவுமே வந்து இது ஆக்சுவலாக பீப்புள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே வீடு இருக்குது. பட் ஸ்டில் இங்கேயோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்குது. வெயில் அடிக்குது. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சீனரிஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்சம்பர்கில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இந்த பிளேஸுக்கு. நாங்கள் போகிற வழியெல்லாம் நாங்கள் என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சீரியஸாக இங்கே நடக்கிறதே தெரியாது. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே நடந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பல மைல்ஸ் நடந்துருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரூபேஷ் வந்து நடக்கவே மாட்டான். எப்போவுமே நாங்கள் சென்னையில் இருக்கும்போது எங்கே நடக்கணுன்னாலுமே ஐயோ நடக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு ஆள். அவனே இங்கே வந்து ஓகே நம்ம நடந்தே போயிடலாம் இப்படின்னு சொல்லிட்டு அவனே வர அளவுக்கு இங்கே கிளைமேட் அண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிளேசஸ்லாம் தாண்டி தான் இந்த டெஸ்டினேஷனுக்கே வந்தோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு பார்க் அண்ட் ஒரு லேக் வியூ மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி என்னதான் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி நாங்கள் இறங்கி கீழே போனோம். இங்கே தான் வந்து அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த ஒரு நேச்சர் சவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சவுண்டை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதனால தான் எந்த வீடியோஸ்லையுமே நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட ஆஃபே பண்ணல. ஏன்னா அந்த சவுண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கொஞ்சமான ப்ரீஸு சவுண்டு, கரெக்டாக ஈவினிங்கோட அந்த சன்செட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆக்குச்சு அந்த பிளேஸை. வா இந்த பக்கம் போகும்போது சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த சைடு இங்கே போகலாமா? இது வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப் மாதிரி இருக்காங்க. அங்கே போய் நின்று அந்த லேக் ஃபுல்லாக வியூ தெரியும் போல இருக்குது. ஓ மை காட், வாவ், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். செம்மையாக இருக்குது பாரு ரூபேஷ், சூப்பராக இருக்குல்ல. லைக் சில்லுன்னு இருக்குது. அங்கே என்னமோ இருக்குது, ஒரு சின்ன பேர்டு இருக்குது. இங்கே வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேர்டே பார்க்குறேன். சுற்றி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓ மை காட், இங்கேயே வந்து ஒரு சேர் போட்டு உட்காரலாம் போல இருக்குது. ஆனால் என்னமோ இன்றைக்கி நம்ம தான் இங்கே வந்திருக்கோம், சுற்றி வேறு யாரும் இல்லைல்ல. இப்போ நாங்கள் இந்த சைட் பார்த்து முடிச்சதுனால இப்போ நாங்கள் அந்த சைடுக்கு அப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க போகலாம். இடத்துக்கு போன உடனே ஒரு சூப்பரான ஒரு பீஸ் கிடச்சிது. நான் சொன்னதுக்கான மீனிங் என்னன்றது இப்போ உங்களுக்கு இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்துட்டே தானே இருக்கீங்க. நாங்கள் இன்னமும் போயிட்டே இருக்கோம். அங்கே பிளேஸ் வந்து இன்னும் அது ஒரு வெப் மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த லேக்கில். ஸோ நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஒன்றா போயிட்டு பொறுமையாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த சைடு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்.
அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரிலாக்ஸாக நடந்து போயிட்டுருந்தோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி கை வச்சு இல்லை தடவிட்டு வந்தது ஏன்னா அந்த வுட்லலாம் அந்த பனி இருந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட மேலே ஒரு சர்ச் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதே சர்ச்சு இந்த இடத்துலேருந்து பாருங்களேன், இந்த வியூவில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சன் செட்டோட அந்த சன்னை மேலே பார்த்து ஒரு கோல்டன் கலரில் அப்படியே க்ளோ ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப சூப்பரான ஃப்ளவர்ஸ் நிறைய இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே தொட்டு பார்க்கல, ஏன்னா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது தொட்டு லைக் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ரொம்ப செலக்டிவாக ஒரு 1, 2 தான் நானே தொட்டு பார்த்தேன். ரொம்ப விதவிதமாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம ரூபேஷும் செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டான். அப்படியே போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்கள் அன்றைக்கி ரொம்ப ஒரு குவாலிட்டியான டைமே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் இன்னொரு வாட்டி வரும்போது கூட இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். இங்கே இதுக்கு எப்படி வரணும், இது எப்படி வந்து என்ன டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பற்றி. ஸோ எனக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு இதை பற்றி பெருசாக டீட்டெயிலாக எதுவும் தெரியல. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். See you in the next video. Bye bye.